துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். துலாம் ராசி அன்பர்கள் இயற்கையிலேயே நியாயமா பேசக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. உங்களை சுற்றி யாருக்கு என்ன பிரச்சனை, என்னால் எப்படி தீர்க்க முடியும் அப்படின்னு நீங்க எண்ணுபவர்கள். நம்மளால முடிந்ததை நம்ம சுற்றி இருக்க நபர்களுக்கு நம்மளால முடிந்த ஒரு உதவியை நம்ம பண்ணணும். நம்மளால யாருக்கும் பிரச்சனை ஏற்படக்கூடாது. எல்லாரிடமும் நம்ம சமாதானமா இருக்கணும். எல்லாருக்கும் நம்ம பிடித்த ஒரு நபராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் இந்த துலாம் ராசி அன்பர்கள். அப்படிப்பட்டவங்களுடைய வாழ்க்கையில சமநிலையை நீங்க எப்பொழுதுமே விரும்பக்கூடிய ஒரு குணமானது உங்களுக்குள்ள இருக்கும். குடும்பமாக இருக்கட்டும், வேலை செய்கின்ற இடமாக இருக்கட்டும், நண்பர்களிடம் கூட இருக்கட்டும், சண்டையை விட அமைதியைத்தான் நீங்க எப்பொழுது விரும்புவீங்க. எப்பொழுதுமே உங்க கூட இருக்கின்ற நபர்களை சந்தோஷமா நீங்க வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. உங்களுடைய மனஸ்தாபங்கள் வைத்துக்கொள்ள மனஸ்தாபங்கள் மனதுக்குள்ள எதையும் நீங்க வைத்துக் கொள்ளாத ஒரு நபராக இருப்பீங்க. அதனால தான் பலர் உங்களுடைய வாழ்க்கையிலோட உங்களுடைய இதயத்தை பயன்படுத்தி கொண்டு அவங்க நல்லா இருப்பாங்க, ஆனா உங்களை தூர தூக்கிப்பட்டு போயிடுவாங்க. மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நீங்க நினைத்து கொண்டு நீங்க எத்தனையோ பேருக்கு உதவியை கொடுப்பீங்க. ஆனா அந்த ஒரு உதவியை அவங்க பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில கெடுதல்களை மட்டுமே ஏற்படுத்துவாங்க. இந்த ஒரு நேரத்தை பொறுத்தளவுக்கு உங்களுடைய மனசானது ஒரு நல்ல ஒரு மனசாக இருக்கும். உதவுவது உங்களுடைய பழக்கம். ஆனால் அதனாலேயே சிலர் உங்களுடைய வாழ்க்கையில துரோகத்தை செய்து கொண்டு போவாங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில உண்மை. நீங்க செஞ்ச ஒரு உதவியை அவங்க மறந்துடுவாங்க. ஆனா அவங்க உங்களுக்கு கொடுத்த துரோகம் மட்டும் உங்களுக்கு எப்பொழுதுமே ஞாபகம் இருக்கும். நீங்க செஞ்ச உதவியை அவங்க எப்பொழுதும் மறந்து விடுவாங்க. இப்படித்தாங்க உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து இந்த துலாம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையில தொடர்ந்து இந்த ஒரு பிரச்சனையானது ஏற்பட்டு கொண்டிருக்கு. இந்த ஒரு நேரத்துல இங்க உயர்ந்த ஒரு கலை உணர்வானது உங்களுக்குள்ளே இருக்கும். இசை, நடனம், கலை, படைப்பாற்றல், அழகு இவை அனைத்தும் இயற்கையாகவே உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருளாக ஒரு செயலாக இருக்கும். நான் அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்வில் இது அனைத்தும் உங்களுடைய குணநலன்களா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த ஒரு இடத்துல நீங்க இருக்கீங்க இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். இதற்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும், என்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிறத ஒன்றன் பின் ஒன்றாக நான் கூறுகின்றேன். மறக்காம நம்முடைய ராசி பிளான் சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாளையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில துலாம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கும் தெரியுமா? நாளை துலாம் ராசிக்காரங்களுக்கு மிகவும் ஒரு முக்கியமான நாளா இருக்கும். ஏன் அப்படின்னா மன அழுத்தங்கள் குறையும். கடந்த சில வாரங்களாக மனதில் இருந்த பயங்கள், குழப்பங்கள், எதிர்பார்ப்புகள் இவை நாளை உங்களுடைய வாழ்வியை விட்டு குறைய துவங்கும். இதனால உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பாரங்களாக இருந்தாலும் அந்த பாரங்களுக்கு முழு தீர்வானது கிடைக்கும். இரண்டாவதாக ஒரு திடீர்னு ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். வேலை, தொழில், நீங்க எழுதுகின்ற எக்ஸாமா இருக்கட்டும், உங்களுடைய குடும்பமாக இருக்கட்டும், உங்களுடைய மணியாக இருக்கட்டும், ஏதாவது ஒண்ணுல நீங்க எதிர்பாராத ஒரு விதமாக ஒரு நல்ல செய்தியானது உங்களை தேடி வரும். இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு திடீர்னு ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். மூன்றாவதாக பணவரவானது அதிகரிக்கும். கடைசி சில நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்ட பண விஷயங்கள் நாளை உங்களுடைய வாழ்க்கையில நகர துவங்கும். இது வரைக்கும் நின்று கொண்டிருந்த பணம் கூட நாளையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா நகர தொடங்கும். புதிய ஒரு நம்பிக்கையானது உங்களுக்குள்ள கிடைக்கும். உங்களுடைய நல்ல ஒரு மனசுக்கு நாளையிலிருந்து ஒரு புதிய ஒரு பொலிவானது பிறக்கும். அது நீங்க எதிர்பார்க்காத ஒரு நல்ல ஒரு செய்தியாக கூட இருக்கலாம். என்னால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையானது உங்களுக்குள்ள கிடைக்கும். எனவே இப்படிப்பட்ட ஒரு செயலானது நாளை நாள்ல உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக நடக்கும். நாளை உங்களை விட்டு பிரியக்கூடிய ஒரு நபர் நிச்சயமா நாளை நாள்ல உங்களை விட்டு ஒரு நபரானது பிரிவார். அதனை நினைத்து நீங்க வருத்தமே படக்கூடாது. அந்த ஒரு நபர் பிரிந்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளானது நடக்க தொடங்கும். எனவே அந்த ஒரு நபர் உங்களுடைய வாழ்வை விட்டு எப்படி பிரிகிறாரோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும். இந்த பகுதி தான் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கும். ஜோதிட ரீதியா சொல்லணும் அப்படின்னா துலாம் ராசிக்கு கடந்த மாதம் இருந்த கிரகநிலை மாற்றத்தினால் உங்களுடைய வாழ்க்கையில 3 வகையான துரோகிகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க. ஒண்ணு, நட்பு போல நடித்து உங்க முதுகுல குத்தியவங்க. உங்களுடைய மனதை காயப்படுத்தியிருப்பாங்க. இல்லைன்னா உங்களுடைய நலன்ல அவங்க தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை உருவாக்கி இருப்பாங்க. இதனை நினைத்து நீங்க ரொம்பவும் வருத்தப்பட்டிருப்பீங்க. என்னடா நம்முடைய வாழ்வில் மட்டும் இப்படிப்பட்ட பிரச்சனை வருது, அதுவும் நம்ம உயிருக்கு உயிரா பழகிய நண்பர், நம்ம கூட உயிருக்கு உயிரா இருந்த ஒருவர், அவர் எதுக்கிட நம்மளுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு கெடுதலை பண்றாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நபராக கூட இந்த ஒரு நபரானது இருக்கலாம். இதனால நீங்க மிகவும் வருத்தம் அடைவீங்க. எதற்கிட நம்மளுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு செயலானது நடக்கு அப்படின்னு. நீங்க வேலை செய்கின்ற இடமோ, தொழில் செய்கின்ற இடமோ, அந்த ஒரு இடத்துல உங்க கூடவே தான் இருப்பாரு. ஆனா உங்க கூடவே இருந்துகிட்டு உங்களை நீங்க செய்கின்ற வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், அதுல உங்களுக்கு எதிராக மாறிய ஒரு நபராக இருக்கலாம். இதனால் உங்களுடைய முன்னேற்றத்தை அவர் தடுக்க முயற்சி செய்வார். உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து அவர் மிகவும் உங்கள் மீது பொறாமைப்பட்டு அதை எப்படியாவது தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவர் உங்களை சுத்தி கொண்டிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு நபர். இல்லைன்னா குடும்பத்துல பொறாமை கொண்ட ஒரு நபர், உங்களுடைய வெற்றியை விரும்பாத ஒரு நபர். ஆனா அந்த ஒரு நபர் உங்க குடும்பத்துக்கூடயே இருப்பார். அது உங்களுடைய உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், உங்களுடைய மாமானோ, உங்களுடைய மச்சானோ, யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நபராக கூட இருக்கலாம். ஆனால் நாளை நாள் அந்த ஒரு நபர் தானாகவே உங்களுடைய வாழ்வை விட்டு விலக துவங்குவார்.
நீங்க தூக்கி கொண்டு போன ஒரு சுமையானது உங்கள் பின்னே வந்து விழுந்துவிடும். அப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக நாளை நாளானது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். அந்த துரோகி விலகுவதால் நாளை உங்களுக்கு நடக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான சில விஷயங்கள். நாளை ஒரு துரோகி உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகுவார். இதனால உங்களுடைய வாழ்க்கையில தடைகளும் அப்படியே விலகிவிடும். வாழ்க்கையில ஏற்பட்ட கஷ்டங்கள் ஒரு முடிச்சை அவிழ்த்த மாதிரி நீங்கிவிடும். இரண்டாவதாக உங்களை வளர்ச்சி நோக்கி தள்ளிவிடும். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சி அப்படிங்கிறத காணாம ஒரே நிலைமையில நீங்க நின்றுக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நேரத்துல உங்களை வந்து வளர்ச்சியை நோக்கி தள்ளிவிடக்கூடிய நல்ல ஒரு நேரமாக நிச்சயமாக இருக்கும். தடுக்கப்பட்ட வாய்ப்புகள் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். பணவரவானது உங்களுக்குள்ள அதிகரிக்கும். உங்களுடைய வருமானத்துல நல்ல ஒரு மாற்றமானது ஏற்படும். மன அமைதியானது உங்களுக்கு கிடைத்து இதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு மன அமைதியானது நிச்சயமாக கிடைக்கும். அடுத்ததாக நாளைய கிரகநிலையானது உங்களுக்கு எப்படி சாதகமாக அமையும் அப்படின்னா, நாளை துலாம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையின் மீது சுக்கிரன், புரன், சந்திரன் இவர்கள் மூவருமே சேர்ந்து ஒரு நல்ல ஒரு கோணத்தில் அமைந்திருக்கிறார்கள். முதலாவதாக சந்திரன் உங்களுடைய மனதை அமைதியாக்கப் போகிறார். இரண்டாவதாக சுக்கிர பகவான் பணம், அழகு, உறவு, வளர்ச்சி இந்த நான்கையும் உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்க போகிற ஒரு பகவான் அப்படின்னா அது சுக்கிரன் மட்டும்தான். இதனாலதான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நன்மைகளானது தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கு. அடுத்ததாக புதன் பகவான் உங்களுடைய பேச்சு, நீங்க எடுக்கக்கூடிய முடிவு நாளை சரியான இடத்தில் சரியான ஒரு பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இதற்கு காரணமாக விளங்குவர் புதன் பகவான். நாளை நீங்க நினைக்காத ஒன்று நினைத்த மாதிரி நிச்சயமாக நடக்கும். அது என்ன அப்படின்னா, நாளைய நாள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு திருப்பு நாளாக இருக்கும். நீங்க நினைத்ததும் கூட ஒரு விஷயமாக நிச்சயமாக நடக்கும். வேலை பெறுவது, நினைத்த இடங்கள்ல ஒரு வேலையானது உங்களுக்கு தேடி வரும். அந்த ஒரு வேலையை நீங்க எதிர்பார்த்திருக்க கூட மாட்டீங்க. இருந்தாலும் அந்த ஒரு வேலையின் மூலம் உங்களுடைய வாழ்வில் அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். இரண்டாவதாக விசா. நீங்க வெளிநாடு செல்வதற்காக எல்லாமே தயாராயிருக்கும். இருந்தாலும் விசா வராம ஏதாவது ஒண்ணு தள்ளி போய் கொண்டே இருக்கும். ஆனா அந்த ஒரு நேரத்துல அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையானது உங்களுடைய வாழ்வில் ஒரு முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பிசினஸ் டீல்ல ஒரு ஓகே ஆகுவது. இதுவரைக்கும் நீங்க ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும், அதுவும் புதிதாக ஒரு பிசினஸ் பண்ணணும், புதுசா ஏதாவது ஒரு முதலீடு பண்ணணும்னு நீங்க நினைச்சு வச்சிருப்பீங்க. ஆனா அதுல ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஆனா இந்த ஒரு நேரத்துல அதற்கான ஒரு வெற்றி உங்களை தேடி வரும். அடுத்ததாக பணமானது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அதுக்கடுத்து எக்ஸாம் ரிசல்ட் வந்து உங்களுக்கு நீங்க நினைத்த மாதிரி அமையும். இதுல ஒண்ணே ஒண்ணு, நீங்க கூட எதிர்பாராத நேரத்துல திடீர்னு ஒரு நல்ல திசையில் உங்களை தேடி வருவதற்கான நல்ல ஒரு வாய்ப்பானது இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். மொத்தத்துல நாளைய நாள் இந்த துலாம் ராசிக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, உங்களை தடுத்து நிற்க வைத்தவர்கள் விலகி விடுவார்கள். உங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டம் உயர துவங்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். கிரகநிலை முழுவதும் உங்களுக்கு சாதகமாக மாறும். திடீர்னு நன்மைகள் உங்களை தேடி வரும். நினைக்காத ஒன்று உங்களுக்கு நல்லபடியாக முடிந்துவிடும். புதிய நம்பிக்கை, புதிய ஆரம்பம், மன அமைதி, இதனுடன் பணவரவு, இதனுடன் ஒளி, இது அனைத்தும் நாளை துலாம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையில ஒரு பெரிய விதமான ஒரு திருப்பு நாளாக நிச்சயமாக இருக்கும். எனவே நாளைய நாள் இங்க துலாம் ராசிக்கு அதிர்ஷ்டங்கள் உங்க பக்கம் திரும்பக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக இருக்கும். எனவே இந்த ஒரு நாளை நீங்க பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் நடக்கும். இதெல்லாம் துலாம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையில நடக்குமா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.